Hi friends, welcome to channel. நீங்கள் நம்ம சேனல் ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தக்காளி பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கோம். இது வந்து புளிக்காத தோசை மாவு தான் எடுத்து வச்சுருக்கோம். வீட்டில் ரெடி பண்ண தோசை மாவு தான். 1 கப் தோசை மாவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி இது பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து நம்ம பியூரி பண்ணி தான் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி பியூரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர், மஞ்சத்தூள், அப்புறமா உப்பு சேர்த்துடலாம். நம்ம மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம், அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு சூப்பராக பியூரி பண்ணி எடுத்தாச்சுன்னு இப்போ இதை மாவில் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் தக்காளி பியூரியை ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை தாளிசம் பண்ணி சேர்த்துடலாம். நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வெங்காயத்தை தாளிசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தூளை சேர்த்துக்க போகிறோம். இதுலேயே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு கலந்து எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம மாவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம பனியாரமாக ஊற்றி எடுத்துடலாம். பனியாரம் ஊற்றுறதுக்கு பனியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து ஊற்றிடலாம். அந்த குழியில் வந்து பாதிக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் திருப்பி போட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே பாதியாக ஊற்றிக்கலாம். இது இப்போ நல்லா வெந்து வரட்டும். ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக ரெடியாகி வரட்டும். நமக்கு 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி பணியாரம் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.